வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டத்தில் 80% பேருந்துகள் இயக்கப்படுகிறது என போக்குவரத்து துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். அதேபோல் போக்குவரத்து ஊழியர்கள் 15வது ஊதிய ஒப்பந்தத்தை செயல்படுத்தும் வரவு செலவுகள் கணக்கு வித்தியாசங்கள், பட்ஜெட் ஒதுக்குதல், காலி பணியிடங்கள் நிரப்புதல், பழைய ஓய்வூதிய திட்டங்களை அமல்படுத்துதல், வாரிசுகளுக்கு வேலை ஓய்வூதியங்கள் வழங்கிட வேண்டிய நிலுவைத் தொகைகளை வழங்குதல் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு போவதாக தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள தென்காசி, சங்கரன்கோவில், செங்கோட்டை, புளியங்குடி உள்ளிட்ட 4 பணிமனையில் இருந்து சுமார் 350 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அனைத்து பணிமனைகளில் இருந்தும் காவல்துறையினர் பாதுகாப்புடன் வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் தென்காசி மாவட்டத்திலிருந்து அண்டை மாநிலமான கேரளா பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் சிரமமின்றி பயணம் செய்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.